ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜனவரி 15ஆம் தேதி தை திருநாள், தை முதல் நாள், பொங்கல் விழா. அன்றைய தினம் நீங்க கட்டாயம் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள். இந்த பொருட்களை வாங்கி வீட்ல வச்சீங்கன்னா, இந்த வருடம் முழுக்க எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பொங்கல் திருநாள் அன்னைக்கு என்னென்ன பொருட்களை வாங்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் தமிழ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்கழி முடிந்து வரக்கூடிய தை மாதத்தோட முதல் நாள் நம்ம தை திருநாளா கணக்குல எடுத்துக்கிட்டு அன்றைக்கு தான் பொங்கல் பண்டிகையை நம்ம ரொம்ப வெகு விமர்சையா கொண்டாடுறோம். சூரிய பகவானுக்கும் நமக்கு சாப்பாடை கொடுக்கக்கூடிய உழவர்களுக்கு, விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளா இந்த பொங்கல் பண்டிகை கணக்குல எடுத்துக்கிறோம். பொங்கல் பொங்கி வரும்போது எப்படி அது பிரம்மாண்டமா செல்வ செழிப்பா பொங்கி வருதோ, அதே மாதிரி நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான வளங்களும், செல்வங்களும் பொங்கி வரும் அப்படிங்கிறது தான் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதுக்கான முக்கியமான நோக்கம். நாம மற்ற நாட்கள்ல நம்ம வீட்ல அடிக்கடி பொங்கல் செய்யறது உண்டு. அத இறைவனுக்கு, கடவுளுக்கு படைக்கிறது உண்டு. இருந்தாலும் தை மாதத்தோட முதல் நாள் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு பொங்கக்கூடிய அந்த பொங்கல் இருக்கு இல்லையா? அது ரொம்ப விசேஷம். மார்கழி முடிந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அப்படி பிறக்கக்கூடிய தை மாதத்துல அதுவும் முதல் நாள் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு நம்ம எல்லா விதமான கோரிக்கைகளையும் நம்ம கடவுள்கிட்ட முன்வைக்கும் போது பிறக்கக்கூடிய தை மாதத்துல நாம நினைக்கக்கூடிய கேட்கக்கூடிய எல்லா வரங்களும் எல்லா விஷயங்களும் நமக்கு தானாக கிடைச்சிடும். அதுதான் பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுக்கான முக்கியமான நோக்கம். முதல்ல இந்த வருஷம் தை 1ஆம் தேதி பொங்கல் பண்டிகை ஜனவரி 15ஆம் தேதி வந்திருக்கு. நிறைய பேர் வீடுகள்ல அவங்க வீட்டு வாசல்ல பொங்கல் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். சில பேருக்கு வாசல் பொங்கல் வைக்க பழக்கம் இல்லாம அவங்க வீட்டோட சமையல் அறையில பொங்கல் பொங்கி அத பூஜை அறையில வச்சு படைக்கக்கூடிய வழக்கம் இருக்கும். நீங்க எப்படி வழிபட்டாலும் சரி, பொங்கல் பானை வைப்பதற்கான சரியான நல்ல நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் நமக்கு பொங்கல் பண்டிகை வியாழக்கிழமை வந்திருக்கு. குருவாரம், குரு பகவானுக்கு ரொம்ப உகந்த நாள். வியாழக்கிழமையில காலையில 6ல இருந்து 7:30 வரைக்கும் யமகண்டம் இருக்கு. மதியம் 1:30ல இருந்து 3 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு. இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல நீங்க பொங்கல் வழிபாட்டை செய்யலாம். பொதுவாவே இந்த பொங்கல் வழிபாடு அப்படிங்கிறது சூரியன் தெரியக்கூடிய அந்த நேரத்துல தான் நாம வழிபாடு செய்யணும். குறிப்பா காலையில 10:30ல இருந்து 11:30 இந்த 1 மணி நேரம் உங்க வீட்ல பொங்கல் பானை வைப்பதற்கான அற்புதமான நல்ல நேரம். அந்த நேரத்துல நீங்க வீட்ல நிலைவாசல்ல வாசல் பொங்கல் வைத்தாலும் சரி, இல்ல பூஜை அறையில நீங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய அந்த கேஸ் அடுப்பு இருக்கு இல்லையா? அங்க பொங்கல் வச்சாலும் சரி, சரியா 10:30 மணிக்கு பொங்கல் பானை வைக்கிற மாரி பார்த்துக்கோங்க. 11:30க்குள்ள அந்த பொங்கல் பொங்கி வந்துரும். அந்த பொங்கல் பொங்கி வரக்கூடிய அந்த நேரத்துல பொங்கலோ பொங்கல்னு சொல்றது மட்டும் இல்லாம, வாழ்க வளமுடன்னு சேர்த்து சொல்லணும். நீங்க வீட்ல எங்க பொங்கல் வைத்து வழிபட்டாலும், அந்த பொங்கல் வைக்கக்கூடிய அந்த அடுப்புக்கு பக்கத்துல முதல்ல மஞ்சள்ல பிள்ளையார் பிடித்து வைத்துட்டு, அதுக்கு பொட்டு வைத்து ஊதுபத்தில ஏத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க பொங்கல் பானை எடுத்து வைக்கிறது, சகலவிதமான செல்வங்களையும், சகல சௌபாக்கியங்களையும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேர்க்கும். அதாவது அந்த பொங்கல் பானையில தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா, முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர மஞ்சள் பிள்ளையாரா பிடித்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க பொங்கல் பானைய பொங்கிக்கலாம். அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த அற்புதமான திருநாளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பொங்கல் பண்டிகை இருக்குல்ல, அன்றைய தினம் நாம வாங்கக்கூடிய சில முக்கியமான பொருட்கள்னு இருக்கு. இந்த பொருட்கள் எல்லாமே மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொருட்கள பொங்கல் பண்டிகை அன்னைக்கு வாங்கி வீட்ல வச்சோம்னா, தை மாதத்திலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான மாதங்களும் உங்களுக்கு செல்வ செழிப்பான மாதங்களா அமையும். சுபகாரிய தடைகள் நீங்கி வீட்ல மங்களங்கள் உண்டாகும். முதல்ல அந்தந்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா, இப்ப சொல்லக்கூடிய பொருட்கள் எதையுமே நீங்க பொங்கலுக்கு பயன்படுத்தக்கூடியதால, அதுக்கு முந்தைய நாள் இரவோ, அதாவது பொங்கலுக்கு முந்தைய நாள் இரவுலாம் வாங்கக்கூடாது. எல்லா பொருட்களையும் பொங்கல் அன்னைக்கு தான் வாங்கி வைக்கணும். எப்படி பார்த்தாலும் 6, 7:30 யமகண்டம் முடிஞ்சிடும். யமகண்டம் முடிஞ்சு 10:30 மணிக்கு நீங்க பொங்கல் வைக்க போறீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் 7:30லேருந்து 10:30 வரைக்கும் உங்களுக்கு 3 மணி நேரம் உங்களுக்கு இடைவெளி இருக்கு. இந்த 3 மணி நேரத்துல தாராளமா இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு பூஜைக்கு பயன்படுத்தலாம். அதுல முதல் முக்கியமான பொருள், மங்கள பொருள் மஞ்சள் கொத்து. நெறைய பேரு அந்த பொங்கல் பானையோட அந்த வாய்ப்பகுதியில மஞ்சள் கொத்த கட்டி விடுவாங்க. மஞ்சள் அப்படின்னாலே மங்களகரத்தோட மறு உருவம். மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய அற்புதமான ஒரு பொருள். மஞ்சளுக்கு ஈடு இணையே கிடையாது.
பத்தாததுக்கு மஞ்சள் நிறம் குரு பகவானுக்கு உகந்தது. அதனால மஞ்சள் கொத்த வாங்குறீங்கன்னா, அத பொங்கல் தினத்தன்னைக்கு தான் வாங்கி, நீங்க அந்த பொங்கல் பானையில கட்டணும். நெறைய பேருக்கு அந்த பழக்கம் இல்லனாலும், அத வாங்கிட்டு பொங்கல் பானைக்கு பக்கத்துல, அந்த அடுப்புக்கு பக்கத்துல நீங்க வச்சுக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், வாழ்க்கை ரொம்ப இனிமையானதாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க, கண்டிப்பான முறையில கரும்பு வாங்குவீங்க. ஆனா, கரும்ப நீங்க பூஜைக்கு பயன்படுத்தினாலும் சரி, இல்ல சாப்பிடுறதுக்கு வாங்குனாலும் சரி, அத நீங்க எப்படி இருந்தாலும் முதல் நாள் வாங்கிடுவீங்க. இன்னொரு பக்கம் பொங்கல் திருநாள் அன்னைக்கு ஒரே ஒரு கரும்பாச்சும் நீங்க பொங்கல் திருநாள் பிறந்திருக்கக்கூடிய தை 1ஆம் தேதி காசு கொடுத்து வாங்கிட்டு வீட்ல வைக்கணும். உங்க வாழ்க்கை இந்த தை பிறந்ததுக்கு பிறகு ரொம்ப இனிமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பான முறையில பொங்கல் தினத்தன்னைக்கு ஒரே ஒரு கரும்பாவது உங்க வீட்டுக்குள்ள உங்க கையால வாங்கிட்டு நீங்க பூஜை அறையில வச்சுட்டு அதுக்கப்புறம் அத பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா இஞ்சி கொத்து. இந்த இஞ்சி கொத்தும் கண்டிப்பான முறையில சந்தைகள்லயும், இல்ல இந்த பொங்கல் சம்பந்தமான பொருட்கள் விக்கக்கூடிய ரோட்டோர கடைகள்லயும் கிடைக்கும். மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து 2ம் சேர்த்து வாங்கிட்டு வந்துரலாம். இஞ்சி கொத்து எதுக்காக வாங்குறோம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனா, இந்த இஞ்சி கொத்து பல மகத்துவம் நிறைந்த ஒரு பொருள். அத வாங்கிட்டு வச்சுக்கணும். அடுத்ததா பொங்கல் பொங்குவதற்கான அந்த அரிசி இருக்கு இல்லையா? நெறைய பேர் இந்த பச்சரிசில தான் பொங்கல் பொங்குவாங்க. பொங்கலுக்கு நாங்க பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கிற பெயர்ல, பொங்கல் பொங்குறதுக்கான அந்த அரிசிய நீங்க முதல் நாள் வாங்கிட்டு வச்சுடாதீங்க. பொங்கல் திருநாள் அன்னைக்கு காலையில யமகண்டம் 6, 7:30 யமகண்டம் முடிஞ்சு, அதுக்கு மேல நீங்க அந்த பொங்கலுக்கான அந்த அரிசிய வாங்கிட்டு 10:30 மணிக்கு பொங்கல் பானையில பயன்படுத்துறது ரொம்ப விசேஷம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் வெல்லம். சர்க்கரை பொங்கலுக்கு கண்டிப்பான முறையில வெல்லம் வாங்குவீங்க. இதுவும் கரும்புக்கு நிகரான இனிப்பு இருக்கக்கூடிய, உங்க வாழ்க்கைய இனிமையாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். இப்ப நாம சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே, நீங்க பொங்கலுக்கு வருடா வருடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். இதுல ஒரு சில பொருட்கள் சில பேர் பயன்படுத்தலாம். சில பேருக்கு பயன்படுத்த முடியாத வழக்கம் இல்லாம கூட இருக்கலாம். பயன்படுத்தாத வழக்கம் இல்லாதவங்களும் இந்த பொருட்களை வாங்கிட்டு அந்த பொங்கல் பானை அடுப்புக்கு பக்கத்துல வச்சுட்டு, அதுக்கப்புறம் அத நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில வச்சுக்கோங்க. கரும்பு இனிப்புக்காகவும், வெல்லம் இனிப்புக்காகவும், அதாவது தை பிறந்து உங்க வாழ்க்கை இனிமையா மாறணும் அப்படிங்கிறதுக்காக. பச்சரிசி அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு. நம்ம உயிர் வாழ்வதற்கான முக்கியமான வாழ்வாதாரமே அந்த பச்சரிசி தான். அதனால தான் பொங்கல் திருநாள் அன்னைக்கு பச்சரிசி வாங்குறோம். அடுத்ததா மஞ்சள் கொத்து. உங்க வாழ்க்கை மங்களகரமாகவும், சுபகாரிய தடைகள் நீங்கி வீட்ல நல்லது நடக்கிறதுக்காகவும். இஞ்சி கொத்து அப்படிங்கிறது மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள். சுக்கு, இஞ்சி இது எல்லாமே அதிகமான மருத்துவ குணம் இருக்கக்கூடிய பொருள். அப்பேற்பட்ட இஞ்சி கொத்த நாம பொங்கல் திருநாள் அன்னைக்கு வாங்கி வீட்ல வைக்கும்போது, உடல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் முற்றுப்புள்ளி வரும். உடல் ஆரோக்கியமா இருப்பதற்காகவும் ஒரு வழிவகைய இஞ்சி கொத்து ஏற்படுத்தும். அதுதான் இந்த பொருட்களை வாங்குவதற்கான முக்கியமான நோக்கம். இது போக தை பிறந்தால் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பொருட்களுக்காக நீங்க திட்டம் போட்டு வச்சிருக்கலாம். உங்க வீட்டுக்கு தேவையான அந்த பர்னிச்சர் பொருட்களா இருக்கலாம். இல்ல வீட்டுக்கு சமையலுக்கு தேவையான, இல்ல மத்த ஹோம் அப்ளையன்சஸ் இது மாதிரி எந்த பொருட்கள் வாங்குற மாதிரி நீங்க திட்டம் போட்டிருந்தாலும், அது எல்லாத்தையும் தை பிறந்து பொங்கல் பண்டிகை அன்னைக்கு வாங்கி வீட்ல வைக்கிறது விசேஷம் தான். வண்டி வாகனங்கள் வாங்குறதும் சிறப்பு தான். குரு பகவானுக்கு உகந்த எந்த ஒரு பொருள், கொண்டை கடலை, குண்டு மஞ்சள், கிழங்கு மஞ்சள் இது மாதிரி பொருட்களையும் வாங்கி வைக்கணும். கடைசியா ஒரே ஒரு பாக்கெட் கல்லுப்பு. இப்ப நாம சொல்லிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே முதல்ல சொன்ன பொருட்கள் கட்டாயம் வாங்கணும். அதுவும் பொங்கலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறதால, பொங்கல் திருநாள் அன்னைக்கு தான் நீங்க வாங்கணும். தை பிறந்து தான் வாங்கணும். மற்ற பொருட்கள் உங்களுக்கு என்ன வாங்கணும்னு விருப்பம் இருக்கோ, அத நீங்க அதுக்கேத்த மாரி திட்டம் போட்டு வாங்கிக்கோங்க. நீங்க படைத்திருக்கக்கூடிய பொங்கல், அதாவது பொங்கியிருக்கக்கூடிய பொங்கல கண்டிப்பான முறையில நீங்க கடவுளுக்கு வீட்ல பூஜை அறையில படைக்கிறீங்கல்ல, அதே மாதிரி சூரிய பகவானுக்கும் நீங்க நைவேத்தியமா படைக்கணும். அது ரொம்ப முக்கியம். மறந்துடாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெயவா சரணம்.